பரிசுத்த பிதாவே, நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசு தந்த புது வாழ்வு ஊழியத்தின் சார்பாக அனைவரையும் வாழ்த்துகிறேன். இப்போது வேத வசனத்துக்காக நம்ம கடந்து போக ஆசைப்படுகிறோம். தெரிந்து கொண்ட வேத பகுதி ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமானார்கள். எனக்கு அன்பானவர்களே, உலகத்திலே நம்ம எத்தனையோ தரத்து மக்கள் தேசத்திலே உலகத்திலே வாழுகிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரிவாக இருக்கிறோம். அநேக பேர் ஆண்டவரை அறிந்திருக்கிறார்கள், அநேகர் விக்கிர ஆராதனை செய்கிறவர்கள். ஒரு குறிப்பிட்ட தெய்வத்து பேரை சொல்லி அந்த நாமத்தை தொழுது கொண்டு வாழ்கிறோம். ஆனால் ஆவரேஜாக பார்க்கும்போது இந்த உலகத்திலே அநேக பேர் கஷ்டப்படுகிறது தான் பெரும்பாலானவர்களை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. கஷ்டத்தினாலும் வேதனையினாலும் துன்பத்தினாலும் வியாதியின் இப்படி ஆய்ப்பட்ட நெருக்கத்திலே அநேகவரை நம்ம விசாரிக்க முடியும். எனக்கு அன்பானவர்களை, இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது ஆண்டவருடைய பிள்ளைகள் சங்காரம் ஆகிறார்கள். எனக்கு அன்பானவர்களை, நான் அறிந்ததை சொல்லுகிறேன். இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கர்த்தர் தான் சிருஷ்டித்தார். அப்படித்தான் பரிசுத்த வேதாங்கமும் சொல்லுகிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களை, அப்படி பார்த்தால் அவருடைய பிள்ளைகள் அவராலே ஆசிர்வதிக்கப்படத்தான் ஆண்டவர் அவர்களை ஆசிர்வதித்தார். இன்னும் ஆதாம் ஏவாள் முன்னாருடைய நம்முடைய ஆதி தகப்பன் ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபடினாலே இந்த பிசாசு வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் மோசம் பண்ணி பாவம் செய்தபடினாலே ஜனங்கள் பாவத்தில் இருந்தனாலே அந்த பாவத்தை போக்குவதற்காக அவருடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவை உலகத்திலே அனுப்பி 33 வயசு வரை அவரை வாழ செய்து அவர் அநேக நன்மைகள் செய்து அவர்கள் ஆண்டவர் மரித்தோரை எழுப்பினார். இயேசு கிறிஸ்து நன்மை செய்தவராய் வந்தார். அவரை பிடித்து தேவ தூஷணம் செய்கிறவன் என்று சொல்லி அவரை கொலை செய்தார்கள். அல்லேலூயா. அவருடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதுதான் பிதாவுடைய சித்தமாய் இருந்திருக்கிறது. அதனால் அவர் அதற்காகவே பூலோகத்தில் வந்து இந்த உலக மக்களுடைய பாவங்கள், முன்னோருடைய சாபங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் நீங்குவதற்காக அவருடைய பரிசுத்தமாகிய இரத்தம் சிந்தப்படுவதற்காகவே அவர் இந்த பூமியிலே அனுப்பப்பட்டார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அப்படி அனுப்பப்பட்ட தேவனுடைய அன்பை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம உலகத்திலே 3 பிரிவுகளை நம்ம பார்க்க முடியும். ஒரு பிரிவிலே இருக்கிறவர்கள் ஆண்டவரை அறியாதவர்கள். இன்னும் ஒரு பிரிவினர் ஆண்டவரை அறிந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு பிரிவு மக்கள் ஆண்டவரை அறிய மனதில்லாது இருக்கிறார்கள். இப்போது பிரியமானவர்களே, ஆண்டவரை அறிந்தவர்கள் யாரெல்லாம் என்று சொல்லி நம்ம வேதத்திலே பார்க்க விரும்புகிறோம். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 17வது அதிகாரம் 30வது வசனம். அறியாமை உள்ள காலங்களிலே ஆண்டவர் காணாதவரை போல இருந்தார். இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குள்ள மனுஷர் எல்லோருக்கும் அவர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் அறியாமை நிறைய பேர் பாவம் செய்தும் கர்த்தர் காணாதவரை போல இருந்தார். இது கடைசி காலமாக இருக்கிறபடினாலே எல்லா அவருடைய சாயலில் பிறந்த ஆண்கள் பெண்கள் சகல ஜாதி மொழி பாசைக்காரர்கள் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சுக வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிற நானும் ஒரு காலத்தில் சில வருஷங்களுக்கு முன்பாக என்னுடைய 50 வயசு, நான் பிறந்து விளந்து 50 வயசு வரைக்கும் விக்கிர ஆராதனை செய்த குடும்பத்திலே பிறந்து விக்கிர ஆராதனை செய்து கொண்டிருந்தேன். நான் அதை பதிவு செய்திருக்கிறேன். தேவ நாமத்தை தூசிக்கிறவனும் கர்த்தருடைய வேதத்தை கிழித்தவனும் ஊழியக்காரர்களை அடித்தவனும் தேவ நாமத்தை பகிரங்கமாய் தூசித்தவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன். கர்த்தர் எத்தனையோ நன்மைகள், வாய்ப்புகள், சாட்சிகள் என் சகோதரி மூலமாக அற்புதம் செய்தார். எல்லாவற்றையும் நான் மறுதலித்து ஆண்டவரை துக்கப்படுத்தபடினாலே என்னுடைய மகன் மரித்து நாங்கள் மிகுந்த தற்கொலைக்கு எல்லாம் போகலாம் என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு துக்கத்தோடு இருக்கும்போது கர்த்தர் அந்த மரண கண்ணீர், துக்கம், வேதனை, கண்ணீர், அழுகை பள்ளத்தாக்கிலிருந்து கர்த்தர் எங்களை மீட்டு எடுத்து இப்போது கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். இதை நான் நிறைய வீடியோவில் பதிவு செய்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் இப்போது நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, என்னுடைய பிறப்பு கொஞ்சம் வித்தியாசமானது. எங்கள் அம்மாவுக்கு நான் பிறப்பதற்கு முன்பே எங்கள் அம்மா மரித்து போனார்கள். உங்களுக்கு குழப்ப வேண்டாம். என்னுடைய சகோதரி, எனக்கு முன்னால் பிறந்த என்னுடைய சகோதரி பிறந்து
2 நாளைக்குள்ளே என்னுடைய தாயாருக்கு இரத்தப்போக்கு வியாதிங்கிற இரத்தப்போக்குனால அவங்க பிளட் அவ்வளோ லாஸ் ஆகி ஜனி வந்து மரித்து போனார்கள். அம்மா சொன்ன சாட்சி. அப்படி மரித்து போகிற சம்பவத்தில் ஒரு 4 வான தூதர்கள் வந்து எங்கள் அம்மா கண்ட தரிசனம், அம்மாவை அழைத்து பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதாக அவர்கள் தரிசனம் காண்கிறார்கள். அங்கே போய் வானத்தில் ஒருவர் அவர் ஒரு சேரில் உட்கார்ந்து இருந்தார். அம்மா சொன்னது நிறைய பேர் மரித்தவர்கள்லாம் அங்கே இருந்தாங்களாம். அது ஆண்டவர்கிட்ட கொண்டு போகும்போது அவர் சொன்னாராம், இந்த ஆத்துமா இன்னும் கொஞ்சம் வருஷம் உயிர் வாழ வேண்டியது இருக்குது, நீங்கள் திருப்பி கொண்டு அதே இடத்துல விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அழைத்து போன தூதர்கள் 4 பேரும் திரும்பவும் அம்மாவை அழைத்து வந்து ஒரு குறிப்பிட்ட உசரம், எங்கள் வீட்டு பக்கத்தில் குறிப்பிட்ட உசரம் வரும்போது அப்படி போன்னு தள்ளிவிட்டதாக அம்மா சொன்ன அந்த உணர்வு அம்மாவுக்கு. இங்கே பூலோகத்தில் வீட்டில் அம்மா மரித்து போனா என்று சொல்லி அம்மாவை குளிப்பாட்டி துணியில் கட்டி பெட்டியில் வச்சு பூட்ட போகிற நேரத்தில் அம்மா அப்படியே வந்து உயிர் வந்து ஆணி முழிச்சாங்களாம். அம்மா சொன்ன சாட்சி இதை எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, வேதத்திலே நம்ம வாசிக்கும் போது சங்கீத புஸ்தகம் 139வது சங்கீதம் அதனுடைய 14வது வசனம், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா. நான் இந்த வசனம் எனக்கே சொன்னது போல இருக்கிறது. நான் என் தாயின் கருவிலே பிரமிக்கத்தக்க அதிசயமாக பிறந்தவன். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் எல்லோரும் உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவாலே தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே எனக்கு அந்த வசனம் அது நினைவு வருகிறது. ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் யாரும் பிறக்கவோ வளரவோ முடியாது. என் தாயின் கருவிலே நான் உருவாவதற்கு முன்பாகவே கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறேன். அதுதான் உண்மை. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் என்னுடைய தாயார் வயிற்றிலே நான் பிறக்கும்படி அவருடைய சித்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகளும் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே, தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகளும் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே, தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல்
கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம். பிரியமானவர்களே, அறியாதவர்கள் என்கிற தலைப்பிலே இப்போது நம்ம வேதத்தை தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம் 16வது வசனம். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாது இருந்தேன் என்றான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, யாக்கோபு தன் தாயார் ரெபெக்காளிடத்திலிருந்து மாமனார் வீட்டுக்கு புறப்படுகிற வழியிலே அவன் தன் உடைமைகளை இழந்து, ஒரு உடைமைகளை எல்லாம் இழந்து திருடனுக்கு கொடுக்கப்பட்டு நடு காட்டிலே ஒரு கல்லை தலையில வைத்து அவன் தூங்குறான். அவனை குறித்து ரெபெக்காளுக்கு ஆண்டவர் வெளிப்பாடை கொடுத்திருந்தார். எனக்கு அன்பானவர்களே, அவன் ஒரு சொப்பனம் காண்கிறான். அவன் படுத்திருக்கிற இடத்திலே ஆண்டவர் வானத்துக்கும் பூமிக்கும் தேவ தூதர்களை ஏறுகிறதும் இறங்குறதும் வெளிப்பாடுகளை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறதை அவன் தரிசனமாய் காண்கிறான். விழித்து பார்க்கும்போது அவனுக்கு உணர்வு வருகிறது, இந்த இடம் தேவன் அசைவாடுகிற இடம், இந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க இடம், இதை நான் அறியாமல் இருந்தேனே என்று அவன் சொல்லுகிறதை நம்ம வேதத்திலே வாசிக்க முடியும். இன்னொரு காரியம், ஆதியாகமம் 31வது அதிகாரம் 32வது வசனம். ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோடு விட வேண்டாம். உம்முடைய பொருட்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்து அறிந்து அதை எடுத்துக்கொள்ளும் என்றான். ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனம் யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போய் லேயாளின் திருமணம் பண்ணி ராகேலின் திருமணம் பண்ணி 12 கோத்திரங்களோடு அவன் திரும்பி செல்வத்தோடு வர ஆயத்தப்படும் போது லாபான் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது, லாபான் இல்லாத நேரத்திலே திருட்டுத்தனமாக அவன் தன்னுடைய பிள்ளைகள், உடைமைகள், அவனுக்குள்ள உரிமைகள், சொத்து, ஆடு மாடு எல்லாத்தையும் பத்தி கொண்டு அவன் திருப்பி வருகிறதாக வேதம் சொல்லுகிறது. இந்த நேரத்திலே அவனுடைய மனைவி ராகேல் தன்னுடைய தகப்பன் வணங்குகிற விக்கிர ஆராதன தெய்வங்களை, சொரூபங்களை ஒரு பெட்டியிலே மறைத்து, ஒரு சாக்கிலே போட்டு மறைத்து, லாபானுக்கு தெரியாமல் யாக்கோபுக்கும் தெரியாமல் அதை திருட்டுத்தனமாய் கொண்டு வருகிறதை யாக்கோபும் அறியவில்லை, ராகேலும் அவனுக்கு சொல்லவில்லை. அல்லேலூயா. இப்போது லாபான் வெளியே போன லாபான் திரும்பி வந்து பார்க்கிறான், தன்னுடைய மருமகனும் இல்லை, மகள் 2 இல்லை, பிள்ளைகளும் இல்லை. தெய்வங்களை போய் பார்க்கிறான், தெய்வமும் இல்லை. அதிர்ச்சியில் அப்படியே அவர்களை அவன் பின்தொடர்கிறதாக வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அவன் பின்தொடர்ந்து வருகிறான். வந்து அதே ஆதியாகமம் 31வது அதிகாரம் 34வது வசனம். ராகேல் அந்த சொரூபங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தாள். லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்து அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. இப்போது லாபான் கோபத்தோடு சொல்லுகிறான் யாக்கோபிடத்தில், சரி, உன் குடும்பத்தை கொண்டு வந்த என் தெய்வத்தை ஏன் திருடி கொண்டு போறான்னு சொல்லி கேட்கும்போது, ராகேல் திருடினதை யாக்கோபு அறியாதிருந்தான். அதனால அவனுக்கு தெரியல நம்முடைய பெஞ்சாதி அதை செய்தாள் என்று. அவன் சொல்லுகிறான், யாரிடத்திலாவது உம்முடைய பொருட்கள் இருந்தால் அவன் சாக கடவன். வாயின் சாபமான வார்த்தைகளை அவன் போடுகிறான். இப்போது ராகேல் அந்த விக்கிர பாரத்துக்கு மேலே ஒரு துணியை போட்டு அதுக்கு மேலே உட்கார்ந்து அப்படி மறைத்து விடுகிறதாக வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா.
அந்த ராகேலுக்கு வந்த சாபத்தை பாருங்க. ஆதியாகமம் 35:19. ராகேல் மரித்து பெத்லேகம் என்னும் எப்ரத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். அல்லேலூயா. அறியாது இருந்து செய்கிற தவறுகளினாலே வரக்கூடிய நஷ்டங்கள், இழப்புகள் பரிசுத்த வேதாகமும் தெளிவாக சொல்லுகிறது. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒளிவு மறைவில்லாமல் ஒரு அன்பு உண்மையை சொல்லியிருந்தால் ராகேல் அந்த இடத்துல மரித்திருக்க மாட்டாள், அவனும் சாபம் போட்டு இருக்க மாட்டான். கணவனுக்கு தெரியாம மனைவி, மனைவிக்கு தெரியாம கணவர்கள் செய்கிற சில தவறுகள். அல்லேலூயா. உண்மை உள்ள தேவனுக்கு பிறந்திருக்கிறோம், சத்தியம் உள்ள தேவனுக்கு நம்ம அவர் பிள்ளையாக இருக்கிறோம். உண்மையாக இருக்கணும், சத்தியமாக இருக்கணும், அவருக்கு கீழ்ப்படியணும் என்கிற எண்ணம் இல்லாததுனால அநியாயமாக ராகேல் மரித்து போகிறதை நம்ம வேதத்திலே பார்க்க முடியும். அல்லேலூயா. இன்னொரு அறியாது இருந்தவர்களை குறித்து நம்ம வேதத்திலே வாசிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 3வது வசனம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அல்லேலூயா. ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு சீசர்களாய் இருந்தவர்கள் தான் பேதுரு. இப்படியாய்ப்பட்ட 12 சீசர்கள். ஆண்டவர் 33 வயசு வரை வாழ்ந்தார். 3 வருஷம் ஊழியம் செய்தார் சீசர்களை அழைத்து கொண்டு. அப்போது அவரை பிடித்து கொலை செய்து சிலுவையில் அறையப்பட்டு அவரை கொலை செய்தார்கள். ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுகிற தருவாயிலே இப்போது பேதுரு சம்பந்தப்பட்டவர்கள், ஆண்டவர் வந்தார், ஊழியம் செய்தார், அவரை கொலை செய்து விட்டார்கள், இப்போது நம்முடைய சொந்த காரியத்தை பார்ப்போம் என்று சொல்லி பேதுரு மீன் பிடிக்க புறப்பட்டு விட்டான். பேதுருவோடு கூட சில சீசர்களும் போகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் இயேசு கர்த்தர் இல்லாத இடத்திலே அவர்கள் போனதுனால அவர்கள் ஒரு மீனும் பிடிக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது. யோவான் 21:4 கவனிங்க. விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர், இவர்கள் ராம் முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். இயேசு வந்தார், அவரை உயிர்த்தெழுவார் என்கிற நம்பிக்கை கூட இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரை சரியா அறியாது இருந்த சீசர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதிகாலையிலே ஆண்டவர் அவர்களை தேடி கடற்கரைக்கு போகிறார். இயேசு நிற்கிறார். அவர் இயேசு, அவர் கர்த்தர் என்பதை சீசர்கள் அறியாது இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அறியாது இருக்கிறவர்கள் என்கிற தலைப்பிலே இன்னைக்கும் அந்த சீசர்களே அப்படி என்று சொன்னால் எத்தனை பேர் ஆண்டவரை சரியாக அறிந்திருக்கிறோம்? அறியாது இருக்கிறதுனால பெரிய பிரச்சனை. மெய்யான தேவனை, ஜீவனுள்ள தேவனை, உதவி செய்கிற தேவனை, தனக்காக பிள்ளையுடைய வாழ்க்கைக்காக தன் ஜீவனை மாசற்ற விலையேற பெற்ற பரிசுத்த இரத்தத்தையே சிந்தி ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து இலவசமாய் ரட்சிப்பையும் வாழ்வையும் கொடுக்க ஆயத்தமாய் தயாராய் இருக்கிற தேவனை மறக்கிறதுனால, அறியாது இருக்கிறதுனால உலகத்தில் எத்தனை பாடு கஷ்டங்கள் பாருங்கள். இரண்டாவதாக, அறிந்தவர்கள், கிறிஸ்துவை அறிந்தவர்கள் என்கிற தலைப்பிலே சில வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4வது அதிகாரம் 22வது வசனம். என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். ஆண்டவரை அறிந்திருக்கிறவர்கள் கூட அப்படித்தான் இருக்கிறார்கள். நிறைய பேரை பார்க்க முடியும், மாமிச கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. சமயத்துக்கு பெல்லடிச்சு அங்கே வசனம் பேசின பிறதான் போவார்கள். ஆலயத்திலே ஒரு அசட்டை ஏதோ காணிக்க கொடுத்துட்டா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு அசட்டு தன்மையாய் இருக்கிறவர்கள், கிறிஸ்துவை அறிந்தவர்கள். அவர் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், என் ஜனங்கள் அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். அல்லேலூயா. தீமை செய்கிற கிறிஸ்தவர்கள் ஒரு நாள் பரிசுத்த வேதாகமும் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவார்கள், சில காணிக்கையை கொடுப்பார்கள், பாவரிக்கை செய்து கொள்வார்கள். மற்ற 6 நாளும் மாமிசம். அல்லேலூயா.
ஆண்டவரை அறிந்திருந்தும் அறியாதவர்களாக இருக்கிறபடினாலே வேத வசனம் அப்படி சொல்லுகிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, எனக்கு ஒரு சகோதரரே தெரியும். அவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தார். அவர் அடிக்கடி சொல்லுவார், எனக்கு திறமை உண்டு, என்னுடைய திறமையினால் நான் ப்ரமோஷன் ஆகியிருக்கேன், கம்பெனியில் எனக்கு நல்ல பேர், ஏற்கனவே நான் குடும்பத்தில் நல்ல சொத்து சுகம் ஆஸ்தி உள்ளவன் என்று சொல்லி அவரே சொல்லிக்கொள்வார். அல்லேலூயா. நான் சொல்லுகிற சாட்சியெல்லாம் அவர் அப்படி கேட்டால் போல இருப்பார். அவரை பற்றி சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு நாள் பிரியமானவர்களே, தேவனுடைய நாமத்தினாலே என்னை புதுக்கோட்டைக்கு ஊழியத்துக்கு கூப்பிட்டார்கள். எனக்கு அவ்வளவு தூரம் போக முடியாது. மெட்ராஸ் வண்டி ஓட்டும்போது காலையில் ஆக்சிடெண்ட் ஆகி பிளேட்டு போட்டு இருக்கிறேன். அந்த பஸ்ஸில் சீட்டெல்லாம் நெருங்கி இருக்கிறதுனால எனக்கு பஸ்ஸு பிரயாணம் அதிகமாக பண்ண முடியாது. இதனால் தேவ சமூகத்தில் அழுது செபிக்கும்போது கர்த்தர் அவர் சொன்னார், நான் கிறிஸ்தவர்களை குறித்து நான் உனக்கு ஒரு வெளிப்பாடு தருவேன், நீ உன்னை ஏற்ற வேளையில் உன்னை நடத்துவேன் என்று சொல்லியிருந்தார். இப்படியாய்ப்பட்ட வேளையில் தான் இந்த மனுஷரை குறித்து நான் கேள்விப்படுகிறேன். அவர் கிறிஸ்தவர். அல்லேலூயா. அவர் வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்திருந்தார். அந்த தேவ மனுஷருடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான சாட்சி. தன்னுடைய மகன் சிறுவயதாக இருக்கும்போது மாடியில் இருந்து கீழே விழுந்து விட்டான். ஓடி போய் அவனை தூக்கும் ஆஸ்பத்திரி கொண்டு போய் பிழைக்க வைத்து விட்டார்கள். இப்படி ஒரு அற்புத சாட்சி அவர் சொன்னார். அவர் சொல்லிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? நான் செய்த தான தர்மம், நான் பிறருக்கு ஏழைகளுக்கு நிறைய கொடுக்கிறதுனால அந்த தர்மம் என்னை தலை காத்தது என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய வார்த்தை எனக்கு மிகவும் வசனமாயிருந்தது. ஆண்டவரும் ஒரு வசனத்தின் மூலமாக ஆண்டவர் அதை எனக்கு வெளிப்படுத்தினார். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அல்லேலூயா. ஆண்டவரை அறியாத விக்கிரக ஆராதனை செய்தவனிலிருந்து ஆண்டவரை அறிந்து அவர் இயேசு எனக்கு செய்ததெல்லாம் அவருக்கு சொல்லியிருக்கிறேன். அப்படி இருந்தும் அவர் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாய் இருந்தும் ஆண்டவர் செய்த அந்த அற்புதத்தை அவர் மாற்றி சொன்னார். அல்லேலூயா. நான் செய்த தான தர்மம், நான் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கள், எங்கள் வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் உதவி செய்த தான தர்மம் என் மகனை பிழைக்க வைத்தது என்று சொன்னார். எவ்வளவு பெரிய வார்த்தை! கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்கிறவர்கள், கிறிஸ்துவை கிறிஸ்துவென்று அறிந்திருக்கிறவர்கள், தேவனை தேவன் என்று அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் இருந்து தன்னுடைய சுய சிந்தனையினாலே வீணராகி இருக்கிறவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி பலதர மக்கள் ஆண்டவரை கிறிஸ்து என்று அறிந்தும் கர்த்தருடைய கட்டளையை சரியாக செய்யாமல், நிறைவேற்றாமல், கீழ்ப்படியாமல், பரிசுத்தம் இல்லாமல், அவருக்கு சாட்சி இல்லாமல் இருக்கிறதுனால அநேக உபத்திரவங்களை அவர் சந்திக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க. எனக்கு அன்பானவர்களே, அவர்கள் அந்த ரோமர் 1:22, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி, அந்த மனுஷன் சொன்னால் என்னுடைய திறமை, என்னுடைய சாமர்த்தியம், நான் அந்த கம்பெனியில் ப்ரமோஷன் ஆகி மேலே போயிட்டு இருக்கேன். இல்லைங்க, அது கர்த்தர் கொடுக்கிற ஞானம், கர்த்தர் கொடுக்கிற ஞானம். அல்லேலூயா. அந்த கர்த்தர் கொடுக்கிற ஞானத்தை அவர் தன்னுடைய மாமிச பலமாக பேசுகிறார். பாருங்க, எந்த இடத்திலும் தேவனை மகிமைப்படுத்தாத ஒரு மனுஷர். அல்லேலூயா. சோதரம். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, இன்னொரு மனுஷனை நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். நியாயாதிபதி புஸ்தகம் 16வது அதிகாரம் 1வது வசனம், பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். அல்லேலூயா. சிம்சோன் என்று சொல்லப்படுகிறவன் ஆண்டவருடைய நசரேயனாகிய விரதம் பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்டு சாட்சி உடையவன். அவன் பிறந்த நாள் முதல் அவனுடைய சடைகள் முடி சிரைக்கப்படக்கூடாது, நசரேயனாகிய விரதம் பெற்றிருக்கிறான் என்று சொல்லி ஆவியானவர் அவனோடு வல்லமையான காரியங்களை கூட செய்திருந்தார். அல்லேலூயா. நியாயாதிபதி புஸ்தகம் 14வது அதிகாரம், நியாயாதிபதி புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் 14வது அதிகாரத்தில் கர்த்தர் அவன் ஒரு சிங்கத்தை, பால சிங்கத்தை தன்னுடைய வெறும் கையினால் பரிசுத்த ஆவியின் துணையோடு அதை கிழித்து கொன்று போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. 15வது அதிகாரத்தில் பெலிஸ்தர்கள் அவனை கட்டி கொண்டு போகும்போது
பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் மீது பலமாக இறங்கினபடினாலே அந்த கயிறெல்லாம் நெருப்புப்பட்ட நூலாக அருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒரு கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொலை செய்த சிம்சோன் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே பெலிஸ்தர்கள் வளர்த்தி வண்ணமாய் பெரிய பெரிய சைஸா இருக்கிறவர்கள் 1000 பேரை கொலை செய்த அந்த வல்லமை உள்ள அந்த அல்லேலூயா சோதரம் அந்த சிம்சோன் ஒரு வேசியினிடத்திலே போனதுனால ஆண்டவரை அறிந்து பரிசுத்த ஆவியை பெற்று அல்லேலூயா அவனை பாருங்க. நியாயாதிபதி புஸ்தகம் 16வது அதிகாரம் 19வது வசனம். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவன் சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் அவனை பலசாலியாய் இஸ்ரவேலை நடத்துகிற அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவராலே முன்குறிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட சிம்சோனுடைய வாழ்க்கை அற்பமான சுகத்துக்காக ஒரு வேசியினிடத்தில் தங்கியிருந்தபடினாலே அந்த வேசினி புத்தியை காண்பித்து விட்டால் சடை முடி சிறைக்கக்கூடாது என்று சொல்லப்பட்ட கட்டளையும் மீறி அவள் மடியிலே இருந்ததுனால 7 சடைகளையும் சிறைச்சி அவனை சிறுமைப்படுத்த தொடங்கிவிட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனுடைய விளைவு நியாயாதிபதி 16:20. அப்பொழுது அவள் சிம்சோனை பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல் உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். அல்லேலூயா. பாருங்க அவனுடைய நிலை எப்படி. அன்பானவர்களே, நான் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷியோடு அவர் விரும்பத்தக்க காரியத்தை செய்தார், தங்கியிருப்பார். அந்த மனுஷியோ தேவ ஆவியை பரிசுத்த குறைச்சலாய் துக்கப்படுத்தினால் ஆண்டவர் அவர்களை விட்டு வெளியேறி விடுவார். பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரது தெரியும். பரிசுத்த ஆவியானவர் அந்த மனுஷர்களை விட்டு வெளியே போறது யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. பிசாசு வெளியே போறது தெரியும், உள்ள வரது தெரியாது. ரெண்டுக்கும் வித்தியாசம். பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும்போது தெரியும், வெளியே போகும்போது தெரியாது. பிசாசு வெளியே போகும்போது தெரியும், உள்ள வரது தெரியாது. அநேகவர் இதெல்லாம் அறியறது கிடையாது. சிம்சோனுடைய வாழ்வாதாரம், அவன் என்ன செய்தான்? பரிசுத்த ஆவியானவர் தன்னை விட்டு வெளியேறினதை அவன் அறியாமல் இருந்தான். கிறிஸ்துவை அறிந்தவன் இயேசு கிறிஸ்துவை கர்த்தராகிய ஆண்டவரை சொந்த இரட்சகராக அறிந்தவன். பாருங்க, நியாயாதிபதி 16:21. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெங்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்ய புதிய ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட நசரே விரதம் பெற்ற சிம்சோனுடைய வாழ்வாதாரம் பரியாசம் கேலி கூத்தாக மாறிவிட்டது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், அந்நிய பாசை பேசுகிறேன், என்னைக்கோ கிடைச்ச அந்நிய பாசையை வச்சு ஓட்டலான்னு கதை கட்டாயிங்க. நித்தமும் பரிசுத்த ஆவியானவரோடு